இப்போ தேர்தல் ஆரம்பிச்சோன்னா பாருங்கள், இனிமேல் இந்த அரசுடைய அழுத்தம் இருக்காது, நாங்கள் வேறு லெவலில் அப்படின்னாங்க. இப்போ விஜய் 5 இடம் போகிறாரா, 5 இடத்துக்கான முறையான இது எங்கே அப்ளை பண்ணணும், இது எப்படி கேட்கணும், இதெல்லாம் இருக்குது. இவங்க வாட்டில் எனக்கு என்னென்னு எழுதி கொடுத்துட்டு போனால் உடனே பர்மிஷன் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு விஜயம் ஒன்று தான், சாதாரண ஆளும் ஒன்று தான். எல்லா விஷயத்துலையும் அணுகிற மாதிரியே இதுலேயும் அதே மாதிரி அணுகுனாங்கன்னா அது நல்லா இருக்காது. விஜய்க்கு கூட்டம் வர்றதுன்றது வந்து பெரும்பாலும் இந்த புஷியானது இந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வர்றது தான். விஜய் எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கட்சி ரீச் ஆகும். அவங்கள்ட்ட அது இல்லைங்க, பொலிட்டிக்கலாகவே அவங்க யாருமே இல்லை. சமூக வலைதளங்கள் மூலியமாக ட்விட்டரு, இன்ஸ்டா மூலிமா 500 கோடி ரூபா இந்த எலெக்ஷனில் செலவு பண்ணுறாங்க எல்லா கட்சியும். திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிகவுக்கு 10 சீட்டு. நம்ம அப்படி இப்படி போய் திமுகவை திட்டி எல்லாம் பண்ணி டிமாண்ட் பண்ண தெரியுது. அந்த அம்மாக்கு எந்தாவது ஒரு பெரிய போராட்டம் அரசுக்கு எதிராகவோ இல்லை பெரிய அறிக்கை ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்களா? கமல்ஹாசன் ஒரு ட்வீட் இது பண்ணார்ல, அறிக்கை தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தியாகம்னு வெளியில் சும்மா போட்டாப்புல. கமல்ஹாசன் வந்து சுயநலம், ராஜ்யசபா ரெட் படம், அதுக்காக அவர் பலி கொடுக்க தயாராகிட்டார். அதிமுகவில் ரெட்டையில நிற்க விரும்பாம தாமரையில் நிற்க விரும்புகிறாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக மேலே வைக்கிறாங்களே. அவர் தாமரை நிற்கிறேன்னு கேட்டு நிற்கிறாரு, அதுக்கு அவருக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்னா அங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது, அங்கே இல்லையா? அது அதையும் பேச மாட்டேங்குது. திமுக பலமா இருக்கிற இடங்களை தாமரைக்கு ஒதுக்கி இருக்காங்க, பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பலமா இருக்கிற தொகுதி அதிகம் புடுங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமமுகவும் பாமகவும். சில இடங்களை விட்டு கொடுத்துருக்காரு, சில இடங்களை வாங்கியிருக்காரு. சென்னையில் தேர்தல் களத்துல விஜய் வந்து இன்னும் தீவிரமா செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரம். நீங்கள் எப்படி ஆக போகிறீங்கன்றது உங்கள் செயல்பாட்டை வச்சு தான் முடிவாகும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சு திமுக ஒரு பக்கம் அவங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் ஒரு படி மேல போய் வேட்பாளர்கள் வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க. ஆமா, பிரச்சாரத்துக்கும் போயிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் ஒரு படத்தில் கார் ரேஸ் போவார், பார்த்துருக்கீங்களா? என்ன படம் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பழைய கார் ஒன்று வச்சுக்கின்னு எல்லாம் ரேஸ் கார் நிற்கும், இவர் மட்டும் பழைய கார் வச்சுட்டு இருப்பார். அந்த இவனை கூட வெறுப்பேற்றுவார். லாஸ்ட்டில் பார்த்தா அவர் ஜெயிச்சிருவார். அது சினிமாவில். ரியல் லைஃப்பில் ரேஸ் கார் தான், சாதா கார் தான். அப்போ இந்த கட்சியுடைய பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்காமல் இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எங்களை மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. நம்ம சொன்னோம் அதெல்லாம் கிடையாது, இது வேறு அப்படின்னு. இப்போ தேர்தல் ஆரம்பிச்சோன்னா பாருங்கள், இனிமேல் இந்த அரசுடைய அழுத்தம் இருக்காது, நாங்கள் வேறு லெவல் அப்படின்னாங்க. தேர்தல் ஆணைய நடைமுறைன்றது வந்த பிறகு அவங்க சில நடைமுறைகள் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பர்மிஷன் வாங்கணும். அது ஒரு டீம் இருக்குது. இப்போ விஜய் 5 இடம் போகிறாரா, 5 இடத்துக்கான முறையான இது எங்கே அப்ளை பண்ணணும், இது எப்படி கேட்கணும், இதெல்லாம் இருக்குது. இவங்க வாட்டில் எனக்கு என்னென்னு எழுதி கொடுத்துட்டு போனால் உடனே பர்மிஷன் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு விஜயம் ஒன்று தான், சாதாரண ஆளும் ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு ரத்தாகும். அதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு பர்மிஷன், நீங்கள் கூட்டம் நடத்துகிறீங்கன்னா என்ன கூட்டம், எத்தனை பேர் வருவாங்க, எல்லா இதுவும் முறையாக பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இல்லை, ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு தாவேக தரப்புலேருந்து சொல்லி கொடுத்தாலே வாங்கணும்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க போய் பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, வாங்கியிருக்கோன்னா அந்த பர்மிஷன் லெட்டரை காமிக்கலாமா? இந்த பாருங்கள், தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே போய் கொடுத்த உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்தாலே பர்மிஷன் நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. கொடுத்து தேர்தல் கமிஷன் உங்களுக்கு இது பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு வேட்பாளர் இப்போ உங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு Cloud7க்கு. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் வேட்பாளர் அங்கே சொல்லி நான் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன், இந்தந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன், இவங்க தான் ஆங்கர் முதற்கொண்டு அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இதில் எதுவும் பிரச்சனை இல்லை நீ ஓகேன்னு வாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க எம்சிசி ஆக்டில் இது வந்து நீங்கள் இல்லை, நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்தை எடுக்கலாம், ஒரு வாட்டில் ஒரு எனக்கு என்னென்னு ஏதாவது ஒரு பெண்களை பற்றி பேசுனா பெரிய பிரச்சனையை வேட்பாளரும் சந்திப்பார், உங்கள் சேனலும் சந்திக்கும். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைதளங்கள் மூலியமாக, அதாவது ஊடகங்கள், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா மூலிமா 500 கோடி ரூபா இந்த எலெக்ஷனில் செலவு பண்ணுறாங்களாம் எல்லா கட்சியும் மொத்தமாக சேர்த்து.
அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வழக்கம் இப்போ சென்னைனா சென்னைக்கு ஒரு ஆளை போட்டு அவங்களோட கான்டாக்டில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பர்மிஷன் வாங்கினா வேலை முடிஞ்சிடும். அவங்க கேட்குறது முறையாக என்ன கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இல்லை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு பெரம்பூர், வில்லிவாக்கம், மாதாவரம், அம்பத்தூர் இந்த அப்படி அப்படின்னா அவர் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் பெரம்பூர், வில்லிவாக்கம், மாதாவரம், அம்பத்தூர் ரைட்டு தூக்கி போட்டுருவாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டோன்னா அதுக்கு இப்போ ஆப்லாம் கொண்டு வந்துட்டாங்க போல். அதனால் இந்த விஷயம் வந்து இவர்கள் எல்லா விஷயத்துலையும் அணுகிற மாதிரியே இதுலேயும் அதே மாதிரி அணுகுனாங்கன்னா அது நல்லா இருக்காது. விஜய்க்கு கூட்டம் வர்றதுன்றது வந்து பெரும்பாலும் இந்த புஷியானது இந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வர்றது தான். மற்றபடி கூட்டன்றது வந்து நீங்கள் காரில் வந்துட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துல போய் பேசலாம். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. அதை பண்ணாங்கன்னா இங்கே சென்னையிலே பெரிய அளவு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா தேர்தல் நேரம் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல. அப்போது மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும், நெரிசல் ஆகும். இந்த கார்த்திக் இருக்கார்ல, நடிகர் கார்த்திக், யார் சூர்யா தம்பி இல்லை, அந்த கார்த்திக், அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இதில் பிரச்சாரம் போகிறாரு, வேனில் போய் பிரச்சாரம். வேனில் பிரச்சாரம்னா எப்படி பண்ணுவாங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு இதாகிடும். அதுவும் ஓரமாக நிப்பாட்டி ஆம்புலன்ஸ் வந்தால் வழி ஒன்று அந்த மாதிரிலாம். இவர் நிறுத்தி 60 மணி நேரம் பேசினுக்கிறாரு மயிலாப்பூரில். பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அவருக்கு அது தெரியல, சொல்லிக் கொடுக்குவாங்க ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது. அப்போது ஒரு ஸ்பாட்டுக்கு 5 நிமிஷம், விஜய்க்கு அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிங்க, அதிகபட்சமாக 5 நிமிஷம் தான் பேசுவார். அதனால் அங்கங்கே 5 நிமிஷம் பேசிட்டு இந்த ஸ்பாட்டில் ஒரு விஷயம்னா இன்னொரு ஸ்பாட்டில் வேறு விஷயம் பேசினார்னா மீடியா கவரேஜும் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு புது புது விஷயங்கள்னு. அதனால் இப்போ தானே வந்திருக்காங்க, கற்றுக்குவாங்க ஒவ்வொரு விஷயமும். இந்த மாற்றுக் கட்சியில் இடம் கொடுக்காதவன் இருக்கான்ல, அவன்லாம் திமுன்னு உள்ளே வந்துட்டான். அவன் பார்க்குறான் சுயேட்சையாக போட்டிடுறத விட தாவேகா போனால் சீட்டோட ஜாலியாக போட்டிடலாம், அந்த ஓட்டும் சேர்ந்துக்கும் அப்படின்னு. அப்போது காங்கிரஸ்லேருந்து ஒரு 50-40-50 பேர், அதிமுகலேருந்து, திமுகலேருந்து, பாஜகலேருந்து இப்படிலாம் வந்தோன்னா நீங்கள் இதில் 30 சீட்டில் 15 பேருக்கு மேலே பாஜகவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்போ என்ன தமிழக வெற்றி கழகம்? அதனால் இப்போ இங்கேயும் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சார். இன்னொரு பக்கம் இந்த திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிகவுக்கு 10 சீட்டு, அவங்களுக்கு எப்படி அந்த சீட்டை கொடுக்கலாம்? ஏன்னா 0% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு போய் 10 சீட்டா அப்படின்னு பல கேள்விகள், ஒரு இழுப்பறி திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? கமலஹாசன் இந்த தடவை போட்டியே இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. அதாவது மக்கள் நல கூட்டணி தான் திமுகவோட சேர்ந்தது. ஸ்டாலின் அவங்க அப்பா இறந்தோன்னா ஒரு தலைவர் ஆகும்போது 2017-18 இவங்க அப்படியே கூட சேர்ந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு. 2019 இந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக ஜெயித்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியிலனா திமுக ஜெயிச்சே இருக்காது, காங்கிரஸ் இல்லைன்னா சுத்தமாக ஜெயிச்சிருக்காது. இந்த அடையாளம் கொடுத்தவங்க 2021 பழி வாங்கினாங்க. என்ன பண்ணாங்க, எல்லாருடைய சீட்டு எண்ணிக்கையும் குறைச்சாங்க. அப்போ அவங்க சொன்ன காரணம், ஃபஸ்ட் டைமு 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கன்னாங்க. ஓகேன்னு பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் இவங்க கட்சிக்குள்ளே என்னென்ன ஆள் பிடிக்கிறது எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு இவங்களும் காரணம். இவங்களுடைய அடையாளத்தை இழந்துட்டு அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்தாங்க. எந்தாவது ஒரு பெரிய போராட்டம் அரசுக்கு எதிராகவோ இல்லை பெரிய அறிக்கை ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்களா? அப்போ கிட்டத்தட்ட அடிமைகளாகவே போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, எங்களை வச்சு தான் உனக்கு என்ன, உன் கட்சியிலே ஆள் என்ட்டுக்கிறான், நீ எதாவது பண்ணனா நான் என்ன பண்ண தெரியும் அப்படின்ற அளவுக்கு போனோம்னா இவங்க யாருக்குமே மரியாதை எல்லாம் போச்சு. அப்போ லாஸ்ட்டில் என்னாச்சு, கொடுக்குறத வாங்குகிற கதை போயிடுச்சு. இதில் சில கம்பெனிகளில் ஒருத்தன் உழுந்து வேலை செஞ்சுட்ருப்பான், சம்பளமும் கம்மியாக இருக்கும். இன்னொருத்தன் கூட வேலை செய்கிறவன் ஒன்றும் விஷயம் தெரியாது, அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், மற்ற கம்பெனிக்கு இதோட கூடுதல் சம்பளத்தை எப்படி போகலான்னு ஆளை பிடிச்சி அங்கே போயிடுவான். கொஞ்ச நாள் அங்கேயும் அப்படியே ஊட்டிட்டு இன்னொரு கம்பெனி போவான், அங்கே கொஞ்சம் சம்பளம் ஏற்றிக்குவான். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து இங்கேயே பேசுவான், அந்த சம்பளத்தோட ஜாஸ்தி பேசுவான். அப்போ இங்கே வேலை செஞ்சுருந்தான்ல ஒருத்தன், அவனுக்கு 30,000 இவன் 50,000 சம்பளத்தில் மீண்டும் வந்து இவனுக்கு மேலே உட்காருவான். இதுதான் மக்கள் நல கூட்டணி உழைச்சி ஓடா போனாங்க. இந்த அம்மா அப்படி இப்படி போய் திமுகவே திட்டி எல்லாம் பண்ணி டிமாண்ட் பண்ண தெரியுது அந்த அம்மாவுக்கு. ஆரம்பத்தில் தேமுதிகவை திமுகவும் கூப்பிடல, அதிமுகவும் கூப்பிடல, தனித்து விட்டுறப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் 10 சீட்டை பிரேமலதா வாங்கியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடைய பலகீனம். அன்புமணி போயிட்டார், ராமதாஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இது அன்புமணி போயிட்டார், டிவிக்கே வந்து வட மாவட்டங்களில் ஓட்டை பிரிக்கிறாங்க.
இது எல்லாம் சேர்ந்து இவர்களே பண்ண கூத்தில் இவர்கள் ஆளுங்களுக்கே மரியாதை போச்சு. இப்போ திருமாக்கெல்லாம் வட மாவட்டங்களில் அந்த டீமே அப்படியே தாவேக்கா அந்த மாதிரி போயிடும். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்ட பிரிக்குது. அப்போ இவங்களுக்கு ஆள் இல்லை. அதுக்கு இவர் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டு இது பண்ணால் கொஞ்சம் தேர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இன்னொன்று உளவியல் ரீதியாக ஏடிஎம்கே பலகீனம், இவ்வளோ பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, 21 பேர் இருக்கிறாங்க. கௌரவ படைகளில் 100 பேர் இருந்தாங்க, பஞ்சபாண்டவர் 5 பேர் தான். ஜெயிச்சது யார்? எல்லாம் நெஞ்சு அடி வாங்கிட்டு கம்முன்னு அப்படியே பொறுமையாக கமல்ஹாசன் ஒரு ட்வீட் இது பண்ணார்ல அறிக்கை, தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாராட்டுவாங்க. தியாகம்னு வெளியில் சும்மா போட்டாப்புல கலைஞர் இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாரு. டேய் என்ன திருக்குறள் போட்டு திட்டுறியா அப்படின்னு. திருக்குறள் போட்டு திட்டுறாரு. அதாவது ஒருத்தன் கொடுக்குறான், அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அது தப்பான வரல வருதுன்னா வாங்காத, உன்னை நீ கொடுக்கறதுனால உனக்கு சொர்க்கம் இல்லை, எதுவுமே இல்லை, நன்மை இல்லைன்னா கூட கொடுத்து தொலை, போய் தொலைன்னு தூக்கி கொடு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் அந்த திருக்குறள். அதை போட்டுட்டு தான் இவர் தியாகம், வறுமை, எருமைன்னு எழுதுறாரு. அப்போ கமல்ஹாசன் வந்து சுயநலம். எப்படி ராஜ்யசபா ரெட் ஜெயண்டில் படம் அதுக்காக அவர் பலி கொடுக்க தயாராகிட்டார். 40 லட்சம் ஓட்டுன்றாரு, 140 சீட் நின்னாங்க. இப்போ உதயசூரியன் கொடுத்தா அதெல்லாம் வீணாக போய்டுன்றாரு. இப்போ தேர்தலை புறக்கணிச்சாலும் வீணாக தானே போவோம். உங்களுக்கு அடுத்த தடவை அங்கீகாரமே போயிடும், சின்னங்கன்னு எதுவுமே உங்களுக்கு இதாகாது. அப்போது இவர் வந்து உதயசூரியன் வாங்கிட்டா அந்த 5 பேருக்காவது உதயசூரியன் கொடுங்க சார் நிற்கிட்டோங்கன்னு சொல்லி அதில் எவ்வளோ 2 பேர் எம்எல்ஏ ஆவான்ல. அப்போ உனக்கு போங்கு தானே, எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கூடாதுன்றது. இதே வேலையை தான் வைகோ பண்ணார் 2011. 12 சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா, 2 எக்ஸ்ட்ரா கேட்டார். இல்லைன்னொன்னே தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டார். அன்றைக்கி நின்று இருந்தால் 12 சீட்டில் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. போச்சா? அதுக்கப்புறம் மதிமுக என்னாச்சு? இன்றைக்கி 3 சீட்டு உதயசூரியன், 1 இதுன்னு. இதே கதி இப்போ கமல்ஹாசன், இதோட கமல்ஹாசன் முடிச்சு விட்டாங்க. அடுத்துலாம் நீங்கள் தனியாலாம் போய் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ முட்டு கொடுத்துட்டீங்க, மரியாதை போச்சு. இந்த மாதிரி தான் இது. பிரேமலதா 10 வாங்கியிருக்காங்கல்ல, ஜெயிக்கலாம் முடியாது. இப்போ ஸ்டாலினுக்கு உணர்வார், தப்பு பண்ணிட்டோம். இது என்னென்னா இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குல்ல, அது பேச்சை கேட்டு பண்ணுறது. அதில் இது ஒன்று. பிரேமலதா வந்துட்டா பெரிய ஒரு பலம் மாதிரி அடி மாதிரி காமிக்கலான்னு ஜனங்க நம்பணும்ல. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டுன்னு, அதுதான் ஜனங்களுடைய பார்வை. ஸோ இன்னொரு பக்கம் அதிமுகவில் ரெட்டையில நிற்க விரும்பாம தாமரையில் நிற்க விரும்புகிறாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக மேலே வைக்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்து அவர் சாதிச்சிட்டாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இன்னொரு பக்கம் 5 யார் வந்து தலைமை தாங்கிறது அதிமுக தானே, அப்போ அவங்களுடைய சின்னத்தில் தானே நிற்கணும், அதை தாண்டி ஏன் தாமரை சின்னத்தில் நிற்க விரும்புகிறாங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா சார்? அப்படின்றத சொல்றாங்களே சார், அதை வந்து திமுக தரப்புல இருந்து பலவீனமா பேசுறாங்க. வேஷ்டியை மடிச்சு கட்டு வந்தார் தெரியுமா, செருப்பு போடாமல் ஷூ போட்டு வந்தார். இதெல்லாம் மரியாதை குறைவு தானே. அதாவது இவர்கள் என்னென்ன சொல்கிறதோ சொல்கிறது. இங்கேருந்து டெல்லி போகிறாரு, அமித்ஷா பார்க்க தான் போகிறாரு. போகும்போது சொல்லிட்டு தான் போகிறாரு. வரும்போது கார் இப்படி வருது, ஸ்ட்ரைட் வியூவில் உட்காந்துருக்காரு, க்ளீனாக தெரிகிறாரு. இப்படி சைடில் போகும்போது கைக்குட்டை எடுத்து மூஞ்சி துடைக்கிறார், முகத்தை பொத்தி கொண்டு சென்றார். சிஎம் வரைக்கும் வச்சு அதை வைரலாக்க பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு ரிப்போர்ட்டர் போட்டான் இந்த மாதிரி முகத்தை மூடிட்டு போனார்னு. சொல்லிட்டு போகிறவர் திரும்ப வர்றவர் எதுக்கு முகத்தை மூட்டு வரணும்? போட்டாங்களா இல்லையா? இங்கேருந்து அமித்ஷா பார்க்க போகிறாரு, 10:30 மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு தலைவரை பார்க்க போகிறீங்க, 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. 7 மணிக்கெலாம் நீங்கள் போய் இறங்கிட்டீங்க, ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டீங்க. அந்த 3 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? நான் 7 மணிக்கே வந்துட்டேன், இப்போவே சந்திங்கன்னு சொல்லுவீங்க? நீங்கள் கட்சிக்காரை பார்ப்பீங்க, வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு 10:30 மணிக்கு போய் பார்ப்பீங்க. 2 மணி நேரம் காத்து கிடந்த எடப்பாடி போட்டாங்களா இல்லையா? அதே பத்திரிகையாளர் தான் இந்த போடல. இது இந்த மாதிரி சில்லுண்டி வேலை தான் இன்றைக்கி ஜர்னலிசமாக பார்க்கப்படுகிறது. நீ அங்கே கூப்பிட்டு அங்கே போய் போகிறாங்க, அங்கே போகிறாங்கன்னு. எம்ஜிஆர் மாளிகையில் கூப்பிட்டு பண்ணார்ல, பேசுகிறாங்களா? யாராவது பேசுனாங்களா? ஒன்று மேலே அடிச்சுட்டு போகிறாங்க, அப்படி கிடக்குறாங்கன்னு. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சதில்ல, அதை பேசுகிறாங்களா? தொகுதிகள் முதற்கொண்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சது, பேசுகிறாங்களா? எடப்பாடி பல பேரை காலி பண்ணிட்டார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லோரும் காலி பண்ணிட்டார். பிள்ளையவா தாவேக்காக அனுப்புகிற அப்படின்னு தனபாலை காலி பண்ணிட்டார். இந்த மாதிரி பல இது அதெல்லாம் பேசுவீங்களா? இன்னொன்று, அவர் 25 சீட்டு தான் ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறாங்க, கூடுதலாக 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதில் தாமரையில் நிற்கிறவங்கள நீங்கள் இதில் பண்ணிங்க, நான் கூடுதலாக கொடுத்துட்றேன்.
ரெட்டையில் நிற்கிறவங்க நிற்கிட்டோன்னு. அவர் தாமரை நிற்கிறேன்னு கேட்டு நிற்கிறாரு. அதுக்கு அவருக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே விமர்சனத்துக்குள்ளாவது அவர் ஒருவேளை ரெட்டையில கூட வரலாம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்னா அங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது, அங்கே இல்லையா? அது அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற பத்திரிக்கையாளர் வந்து எல்லாருமே லாடம் கட்டின மாதிரி இந்த சைடில் என்ன தப்பு இருக்குது பார்க்கணும். இந்த சைடு ஒன்றுமே கிடையாது. 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, சிஎம் போகணும். அங்கே போய் தான் நமக்கான நிதி தேவைகள் மற்ற விஷயம் பேசணும். 4வது நிதி ஆயோக் கூட்டம் வரும்போது இவருக்கு பெரிய நெருக்கடி ஏதோ வருது, அதுக்கு மட்டும் போகிறாரு. யாராவது கேட்டாங்களா? பிரதமர் இங்கே வந்தாருன்னா வரவருக்கும் போக மாட்டார். இவர் அமைச்சர் யாராக அனுப்புவார். இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துன்னு ஓடினார். பிரதமரை போய் பார்த்து அதுன்னு கதை விட்டார். இப்போ பெட்ரோல் விலை உலகம் ஃபுல்லாக ஏறிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இன்னும் 25% ஏற்றிட்டான். இப்போ 100 125 ரூபா. பாகிஸ்தானில் 350 ரூபா, நம்ம ஊர் ரேட்டுக்கு 160 ரூபா. பிலிப்பைன்ஸ்லாம் அவசர நிலை அறிவிச்சிட்டான். இங்கே நம்ம இதில் இந்த வரைக்கும் என்னென்ன கிளப்பி விட்டாங்க? ஏதாவது நடந்ததா? பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு கலால் வரியை குறைச்சிருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் விலை எவ்வளோ நிர்ணயிக்கணும்னா கலால் வரி தான் வரும், கவர்மெண்ட்டுக்கு போகும். 10 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்போ 10 ரூபா ஏறுறதை தடுத்துட்டாங்க. இது கேஸு ஈரானில் இந்தியா மட்டும்தான் பேசி கப்பல் வருது, மற்ற நாட்டு கப்பல் கூட போகல. நேற்று தான் 5 நாட்டுக்கு மட்டும் ஈரான் பர்மிஷன் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ராஜதந்திரமாக செயல்படுறான். இங்கே உட்காந்து இவர் எழுதுறாரு எல்பிஜி என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, கொஞ்சம் லேட்டாகி வருது, வராமையாக போச்சு. இதுதான் இவர்களுடைய இது. எந்த நல்லதும் பேச மாட்டாங்க. சின்ன விஷயம் அங்கே நடந்தால் கூட பெருசாக பூதாகாரமாக போடுறது தான் இவர்கள் வேலை. இன்னும் இவ்வளோ முட்டின்னு அடிச்சுன்னுக்குதே, ஏதாவது பெருசாக எழுதுறாங்களா பார்த்தீங்களா? இன்னை வரைக்கும் காங்கிரஸ் சீட்டு இல்லை. இப்போ பாண்டிச்சேரி இவ்வளோ ஒற்றுமை நீங்களா? எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டாலும் ஒன்றாக இருப்போம். பாண்டிச்சேரியில் என்ன அடிச்சின்னு தானே போனீங்க? 6க்கு 30 சீட்டில் நாமினேஷன் பண்ணிட்டு இப்போ உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் கே பாலகிருஷ்ணன் புலம்புறாரு, ஏங்க ஒரு சீட்டு கொடுக்க சொன்னீங்களா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு. அவருக்கு திரும்ப, ஏங்க எனக்கு தொகுதியாக கொடுத்துட்டீங்க, அங்கேருந்து வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான் பாருங்கன்னு. நடக்குதா இல்லையா? எங்கே போச்சு இந்தி கூட்டணி? ஒற்றுமை இல்லை தானே, யாருமே யாரையும் மதிக்கல தானே. இங்கே உட்காந்துட்டு இங்கே எல்லாம் ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது, உட்காந்துட்டு இந்த நொரநாட்டியம் பேசிகிட்டு இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிலமை. ஸோ இன்னொரு பக்கம் திமுக பலமா இருக்கிற இடங்களை தாமரைக்கு ஒதுக்கியிருக்காங்க, பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க பல தொகுதிகள் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதி கொடுத்துருக்காங்க. 50-50 மாதிரி தான் போகுது. அப்படி தான் இருக்கும். இன்னும் கேட்டால் அதிமுக பலமாக இருக்கிற தொகுதி அதிகம் பிடுங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமமுகவும் பாமகவும். புரியுதா? ஜெயிக்கிற பர்சன்டேஜாக அவங்களுக்கு 70% மேலே இருக்குது. சில இடங்களை விட்டு கொடுத்துருக்காரு, சில இடங்களை வாங்கியிருக்காரு. சென்னையில் பாஜக கேட்டது 4ல் 2வது வேணும்னு 1 தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தேர்தல் களத்துல விஜய் வந்து இன்னும் தீவிரமா செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? இப்ப 3வது சக்தியா இவர் வரப்போறேன் அப்படின்றாரு. ஆனா அதுக்கான வழி என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு, எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீங்கள் எப்படி ஆக போகிறீங்கன்றது உங்கள் செயல்பாட்டை வச்சு தான் முடிவாகும். விஜய் எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கட்சி ரீச் ஆகும். அவங்கள்ட்ட அது இல்லைங்க, பொலிட்டிக்கலாகவே அவங்க யாருமே இல்லை. இப்போ ஆதவர்ஜுனா எப்பா நீ பேசாமல் இருப்பாராசா அப்படின்ற லெவல் தான் நீங்கள் இருக்குது. பேசுனாலே பிரச்சனை. முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? யாராவது சொல்லுவாங்களா? டெஃபர்மேஷன் கேஸே போடலாம் அவர் மேலே அந்த வார்த்தை சொன்னதுக்கு. அப்புறம் அந்த ஜென்சி கேஸ் இருக்குல்ல, அவர் முடிஞ்சிச்சு நினச்சிட்டாரு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னு பேசுறது? திடீர்னு குரான் மேலே சத்தியன்றது, தமிழையும் உச்சரிப்பும் இது இல்லை. அப்போ நீங்கள் பொதுவெளியில் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்? இப்போ நீங்கள் பொன்ராஜை திட்டுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க திட்டினாலும் வச்சுக்கிங்க, இவர் மேலும் கேஸ் விடும். யாரை பார்த்து சொன்ன அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. அப்போ பொது வெளியில் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். இவர்கள் யாருக்குமே எந்த பயிற்சி இல்லை, அரசியல் பயிற்சி இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டம்தான். அதனால் அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. 2 வருஷமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னுமா இப்போ வந்து முட்டி நிற்குதா? 234 வேட்பாளரே அவங்கள்ட்ட இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? காங்கிரஸ்லேருந்து 50 பேர் வரானா உடனே கூப்பிட்டு சீட்டை கொடுத்துட்றீங்க. நாளைக்கு ஜெயிச்சிட்டிங்க. விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமை விஜய்க்கு வர்றதுக்கான விஜயகாந்த் கூட அவங்க கட்சிக்காரர் கொடுத்தாருங்க. நான்லாம் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட. நான் இப்போ சட்டசபை செய்தியாளர், நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா அவங்க எல்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க. மாஃபா பாண்டியராஜன்லேருந்து இன்றைக்கி பல பேர் ஏடிஎம்கேல இருக்காங்க, எல்லாம் டிஎம்கேலாம் பல பேர் இருக்காங்க. கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அவங்கள உட்காந்துன்னு. என் சீட்டு இப்படி இருக்கும்,
என்னங்க எதிர்கட்சின்றீங்க கம்முனுக்கிறீங்க வம்புலுக்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு நான் பாருங்கள் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் விஜயகாந்த் மாதிரியே இருப்பார், தமிழரகன் பேர், அவர் மினி கேப்டன் கூப்பிட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்போம். இப்படியே போய் ஜெயலலிதா கிட்ட பிரச்சனை ஆகிடுச்சு. ஏங்க இவங்க தீவிரமாக விஜயுடைய இதுங்க இவங்க. அதில் 15 பேர் போயிட்டாங்க ஜெயலலிதாட்ட. கேட்டால் தொகுதி பற்றி முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போனாங்க. எந்த காலத்தில் பண்ணிக்கிறாங்க அவங்க? போச்சு. மீதி பேரை டிஎம்கே எடுத்துக்கினாங்க. 3 பேரோ 4 பேரோ தான் இப்போ அவர் கூட இருக்கிறாங்க. அப்போது விஜயகாந்த்னா அவ்வளோ விசுவாசிகளே இந்த கதினா, நீங்கள் யாரையாவது இன்னொன்று விசுவாசிகள் நீங்கள் சீட்டு கொடுக்கல, நீங்கள் கொடுக்குறதுனா வேறு கட்சியிலேருந்து வந்தவனுக்கு. அது வந்து இந்த அற்ற நீர் குளத்து அரிப்பறவைன்னுவாங்க. அந்த பறவை வந்து எந்த குளத்தில் மீன் தண்ணி இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா வேறு குளத்தை நோக்கி போயிடும். அந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் கவுந்தீங்கன்னா, இப்போ கமலஹாசன் தோத்தார், யாராவது கூட இருந்தாங்களா? கம்பெனி காலியாச்சு இல்லை. ஜெயலலிதா 96 தோத்தப்போ பல அமைச்சர், ஜெயலலிதா அமைச்சர்களே பவர்ஃபுல் மினிஸ்டர், இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்ல, அந்த மாதிரி அன்றைக்கி இருந்தவர் ராஜகண்ணப்பன். முதலாக அவர் தான் எஸ்கேப் பண்ணார். அதனால் தோல்வி வந்தால் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பாடங்கள் தெரியும். இவங்க அதெல்லாம் புரியாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. நடைமுறை தாங்க, அனுபவம் தாங்க அவங்களுக்கு. இது தொடாத நெருப்பு சுற்றோன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. தொட்டு சுட்டா பிறகு தான் நீ சொன்னது கரெக்டான்னு புரியும். அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.